அனைவருக்கும் வணக்கம். டென் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல் உங்களை சந்தித்திருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இலங்கை மீண்டெழுந்து கொண்டிருக்கிற சூழலில் நிறைய தொழில் நிறைய பேர் புதிய தொழில்கள், அதே மாதிரி தொழில் மேம்பாட்டாளர்கள், புதிய கண்டுபிடிப்புகள், அதே மாதிரி புதிய செயற்திட்டங்கள், இவ்வாறான பல விடயங்களில் ஈடுபட்டு வராங்க. பொருளாதார ரீதியாகவும் சக்ஸஸ் ஆகணும், அதே மாதிரி நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது. குறிப்பாக இலங்கையில் இப்போ அதிகமாக வளர்ந்து கொண்டு வர இண்டஸ்ட்ரியில் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அதே மாதிரி உடைகள் சம்மந்தப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அதே மாதிரி ஈவெண்ட் இப்போ சமீப காலமாக ரொம்ப ஸ்ப்ரெட்டாகவும் எப்படி சொல்லணும்னா அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது. குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ், அதே மாதிரி பிஸ்னஸ், எத்திக்கல், மேக்கப், இந்த மாதிரியான விடயங்கள். இதில் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் தன்னை அறிமுகப்படுத்தி அதனூடாக பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிற ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் அஸ்மி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி போகுது லைஃப்லாம்? நல்லா போகுது, குட். ஓகே, இன்றைக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் குறிப்பாக இந்த ஈவெண்ட் விஷயத்தில் இப்போ அதிகமாக நிறைய பேர் இந்த ஈவெண்ட் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய விடயங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இருக்கிறதால பார்க்கும்போது அதிகமாக தொடர்ச்சியாக நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக அதிவேகமாக வளர்ந்து வர இதில் இந்த ப்ரைடல், அதே மாதிரி மேக்கப் இண்டஸ்ட்ரி, அதுவும் அதிகமாக வளர்ந்தது. ஸோ அதுக்குள்ளே நீங்களும் உங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளால் பயணம் செஞ்சிட்ருக்கீங்க. எதனால் இதுக்குள்ளே வந்தீங்க? இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பயணம் எப்படி இருக்குது? எஸ், சூப்பர். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஸ்டார்ட்டில் ஒன்றுமே இல்லாமல், ஐம் சிங்கிள் டேட். ஸோ வெட்டிங் பண்ணி எனக்கு பாபா ஒன்று இருக்காங்க, ஒய்ஃப் இல்லை, டிவோர்ஸ். பிகாஸ் அந்த பாபாவை கேர் பண்ணி கொண்டு நான் ஒரு ஒர்க்குக்கு போகிறதுக்கு எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை. ஸோ அப்போ அதன் ரீதியாக தான் நான் ஸ்டார்டிங் என் பயணம் யூடியூப் பார்த்து ஃபேஷியல், மேக்கப் அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் என்ற நிறைய பேர் நிறைய இக்னோர் பண்ணினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரீஸில் சர்க்கிள்ஸ் எல்லாருமே நிறைய இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் முன்னுக்கு வரணும், 4 பேருக்கு உதாரணமாக இருக்கணும், என்னையால் 4 பேர் முன்னுக்கு வரணுன்றது என்ற ஒரு அபிப்பிராயம். ஸோ அதை பொறுத்து தான் என் பிள்ளையை வச்சுக்கொண்டே நான் ஸ்டார்ட்டில் சமீப காலமாக மிச்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ ஃபுட் ஐட்டம் சேல் பண்ணி, அந்த மாதிரி ஷோர்ட் ஹீட் சேல் பண்ணி, பாபாவையும் வச்சுக்கொண்டு அப்படி மிச்சம் கேப் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி என் லைஃப்பில் நான் அதுக்கு பிறகு படித்தேன். ஸோ படித்து குயின் பியூட்டி சலூன் அகாடமி, அதில் தான் ஸ்டார்டிங் என் இது. ஸோ நான் படித்து அங்கே இருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னுக்கு வச்சு அதுக்கு பிறகு என்னையால் 4 பிள்ளைகள் படிக்கணும்னு நான் நினச்சிட்டு தான் ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்டிங் டெமோ. ஸோ ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த கிளாஸ் மூலியமாக நான் ஒரு அவருதுசவ இது ஒன்றுக்கு இன்விடேஷன் வந்துருந்துச்சு, அதுக்கு போனேன். அதில் ஃபர்ஸ்ட் டைம் கால் எடுத்து வச்ச நேரம் அரவிந்தாத்தா, அதே மாதிரி ஐநார் பிரைடல் ரிஸ்மினா மேடம், இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிய வந்தது. ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டேன்னா பாபா ஒன்று இருக்காங்களே, எப்படி நாங்கள் இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஓகே எனக்கு முடியும், ஐ வில் டூ அப்படின்னு சொல்லி தான் நான் அதுக்குள்ளே இறங்கி நான் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவில் ஷசி பியூட்டி அகாடமியால் ஒரு கிராண்ட் ஈவெண்ட் ஒன்று நடக்கணும்னு சொல்லி அதிலே மிச்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்தது. ஸோ அதுக்கு மிச்சமே சப்போர்ட்டிவாக இருந்த வின்ஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், என்ஆர் பிரைடலாக இருக்கட்டும், நிறைய அந்த டைம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, குயின் பியூட்டி சலூன், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களால தூக்கப்பட்டு ஸ்டார்டிங் ஈவெண்ட் நல்ல மாதிரி சக்ஸஸாக முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி எதான் சொல்கிறேன், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு ஏழும்னு நினச்சா எதுவும் வெற்றி பெற இயலும். ஸோ அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது, பேரண்ட்ஸ் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைக்கு பேரண்ட்ஸோட சல்லியால் வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நான் இது சரியாக ஒரு 10 month ஆகுது, 10 monthக்குள்ளேயே ஒரே நாளில் 2 ஈவெண்ட்ஸ் செஞ்சு 26 years போய் ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னா அது நான் தான். 1 dayலே 2 ஈவெண்ட் செஞ்சு சக்ஸஸ் பண்ணினேன். அதே மாதிரி செகண்ட் ஈவெண்ட் ஒன்று போடாமல் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், அம்மா அப்பா இல்லாதவங்க, அதே மாதிரி ஹஸ்பண்டை இழந்த ஒய்ஃப் மார்கள், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு படிக்க ஆசை ஆனால் காசு இல்லை, அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்துட்டோம் தானே, எங்களையால் ஏழும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு கிளாஸ் உண்டு, ஆன்லைன் கிளாஸ், ஃபிசிக்கல் கிளாஸ், அந்த மாதிரி போட்டு 50 பிள்ளைகளுக்கு கிராஜுவேஷன் செரமனி செஞ்சேன். ஸோ வண்டர்ஃபுல்லாக அதில் தான் நான் கூடுதலாக ஹைலைட் ஆகின காரணம். ஆனால் ஹைலைட்டையும் விட எனக்கு மெயின் ப்ரோசஸ் என்னையால் வேண்டியது 4 பேர் நல்லா வரணும். அதில் இன்றைக்கு என் ஸ்டூடெண்ட் ஒன்று நல்லா வந்திருக்காங்க.
அவங்களோட பேர் அஸ்வினா ஃபஸ்லூன். அவங்க வந்து இப்போ 8ஆம் மாதம் தனி கிராஜுவேஷன் செரமனி ஒன்று செய்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச ஓகே, சப்போர்ட். என்னன்னா இதை வந்து பொதுவாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து தன்னை வந்து வளப்படுத்துறதோ இல்லை அதுக்குள்ளே போகிறதோ அப்படின்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். ஸோ காசு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் 50 பேருக்கு வந்து ஃப்ரீயாக கிளாஸ் செஞ்சுருக்கீங்க, அதே மாதிரி அதில் நிறைய பேருக்கு கிராஜுவேஷன் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு வரும்போது அதில் வந்து நமக்கு இன்கம் சோர்ஸ் டெவலப் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி செஞ்சீங்க? அது வந்து நான் அதான் சொல்கிறேன், ஸ்டார்ட்டில் வந்து நான் கஷ்டப்பட்டது. நான் அதுக்கப்புறம் குயின் பியூட்டி சலூனில் படிக்க போக்கல அவங்க எனக்கு உண்மையிலே சொல்லணுன்ற காசு கூட கம்மியாக தான் எடுத்தாங்க. உண்மையிலே சில விஷயங்கள் ஃப்ரீயாகவும் எனக்கு செஞ்சு தந்தாங்க குயின் பியூட்டி சலூன் ஃபர்ஸ்ட்னா. ஸோ அதே மாதிரி வின்ஸ் ப்ராடக்டாக அவங்களெல்லாம் நிறைய மோட்டிவேஷன் எல்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே நான் வந்து இப்போ செய்கிறதுக்கு மெயின் ரீசன் எந்த ஸ்பான்சர்ஸ் மக்கள். பிகாஸ் என்னையை நம்பி ஸ்பான்சர் பண்ணினோங்க. 10,000 இருக்கட்டும், 15,000 இருக்கட்டும், நீங்கள் பண்ணுங்க அஸ்மி, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம்னு சொல்லி அதுக்கு மிச்சம் பேக்ரவுண்டாக இருந்த எந்த ஸ்பான்சர்ஸ் மக்களுக்கு நான் உண்மையிலே தேங்க் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் விட கூடுதலாக எனக்கு கூட சப்போர்ட்டுக்கு இருந்தது ரிஃபான் நானான்னு சொல்லி ஒரு பிரதர் உண்டு, கூடுதலாக நல்ல சப்போர்ட்டுக்கு இருந்தார். அதே மாதிரி மன்னாரில் முன்னாண்டு சொல்லி முஸ்வீர் அவர்ட நேம். ஸோ அவரும் நல்ல பேக்ரவுண்ட் புஷ்அப்பாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஸோ அதன் ரீதியாக ஓகே. இதில் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களே இது வந்து இப்போ சமீப காலமாக வந்து இது ஒரு உங்களுக்கு எதிரான கேள்வியோ இல்லைன்னா அதிலேருந்து உங்ககிட்ட இருந்து பதிலை எதிர்பார்க்கணும். சமீப காலமாக என்னன்னு சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரி வந்து டக்குன்னு வளர்ந்து போகுது. ஆனால் இதில் வந்து ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு வரும்போது இல்லைன்னா இதில் வந்து ஒரு தரமான இல்லைன்னா இந்த ஃபீல்டில் வந்து நல்லா ஜெயிக்கக்கூடியதா இல்லைன்னா அதில் வந்து தன்னை வந்து மேம்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரியான சிலர் வர்றது அப்படின்றது கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ்க்காக மாறினதால் 1 டே ஒர்க் ஷாப்பில் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறது, ஒரு 2 monthsல வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக சர்டிஃபிகேட் கொடுக்கறது, அதே மாதிரி டக்குன்னு வந்து சான்றிதழ் கொடுத்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு விட்டு அவங்களுக்கு வந்து சரியாக வந்து ஒரு வேலையை வந்து இப்போதான்னு சொல்லணும், ஒருத்தவங்களை ஒரு திருமணமாகக்கூடியவங்க அதாவது மணமகளை வந்து சோடிக்கிறதா இருந்தால் கூட அவங்களுக்கான மேக்கப் போடுறதுல கூட வந்து நிறைய ஸ்ட்ரகிளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நடக்கிற மாதிரி இருக்குது இப்போ சமீப காலமாக இந்த ஒரு விஷயத்தில். ஸோ அது பற்றின உங்களோட கருத்து என்ன? அதை பார்த்தீங்கன்னா இப்படி தான், ஒருத்தர் வந்து ஒரு கிளாஸ்க்கு போக்கில் ப்ரொஃபஷனலாக நாங்கள் வந்து ஒரு பியூட்டிஷியன் சொல்லித்தர அந்த மெத்தட்ஸ் சொல்ல நாங்கள் பிடிச்சிக்கொள்ளணும். ஸோ போகிறாங்க எதுக்கு 1 டே ஒர்க் ஷாப், சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வருவோம், ஆக்டர் இருக்கிறாங்க அவங்களோட கையில் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வருவோம், அதுதான் மெயின் குறிக்கோளாக இருக்குது. நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் போகிறோமா எங்களோட கிளாஸை தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கிளாஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும், இதுக்குள்ளே என்னென்ன எங்களுக்கு ஏழும் அதுவல் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். பிகாஸ் அதுதான் சரியான ஒரு இது உண்டு. ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் மிச்சம் எனக்கு ஆனால் அதுக்குள்ளே போக விரும்பலை. பிகாஸ் ஐம் அ பியூட்டிஷியன். ஸோ நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்ஸ் எடுத்தாலும் அதையும் பர்ஃபெக்டாக முடிக்கிற ஒரு கேரக்டர் தான் நான். இன்றைக்கு எங்களால் 4 பேர் நல்லா வளர்ந்து வரணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஸோ ஒவ்வொருத்தரோட மெத்தட்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே. சார் பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இன்றைக்கு இங்கே வந்து குறிப்பாக தமிழ் பேசுகிற இண்டஸ்ட்ரியில் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆனால் வந்து ஓகே இதுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னும் போது நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வர ரிவ்யூஸ் எப்படி? எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் கேட்டாங்க உனக்கு இது தேவையா, நீ என்னத்துக்கு இந்த மாதிரி இதுக்குள்ளே போகிற அப்படி இப்படின்ட்டு பல வதந்தி பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு. அந்த டைமில் கூட ஷா பூஸ்டர் ஃபஸ்னான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் உண்டு, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஏழு மாசமே நீங்கள் செய்யுங்க, யூ வில் டூ, உங்களோட நாங்கள் ஈக்கிறோம் மெண்டிகம் சப்போர்ட்டிவ். அதே மாதிரி எல்லாருமே என்னையோட நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஸோ மிச்சம் கஷ்டப்பட்டேன்டா பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேர்ள் ஒன்று தான் அந்த பியூட்டிஷியன் சைடில் இருப்பாங்க. ஸோ ஒரு போயா அஸ் அ ஃபாதராக நான் அதுக்குள்ளே இருக்க போக்கெல்லாம் என் பிள்ளைக்கும் நிறைய கெட்ட பேர் வந்தது, கேள்விகள் வந்தது, பிரச்சனைகள் எழும்பிச்சு. ஸோ எங்களோட எக்ஸ் ஒய்ஃப்ட வீட்டால் கூட நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஸோ ஐ மீன் இப்படி இது பண்ணுறீங்க, ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட், நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகலாமே, ஒர்க்குக்கு போகிறதா இருந்தால் பபாவை யாருக்கே பண்ணுவான். பிகாஸ் அந்த பபாவால் தான் நான் அந்த ஐ மீன் என்னோட பேபி ஷாசியா அவங்களோட பிராண்ட் நேம் தான் நான் ஷாசி பியூட்டி அகாடமின்னு வச்சுருக்கேன்.
ஸோ அப்போ அவங்கள பார்த்துக்கொள்கிற ஒரு சுச்சுவேஷனால தான் எனக்கு ஒழுங்கான முறையில் ஒரு ஜொப்புக்கு போக இல்லாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ யோசித்தேன் வீட்டில் இருந்து என்ன செய்யறது. அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த பபாவை வச்சுக்கொண்டே நான் வீட்டில் இருந்து ஒவ்வொரு கிளாஸஸ் செய்யலாம், பிரைடல் ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், ஃபேஷியல். இப்போ எங்களோட பெருநாள் வந்தாலே நான் வீட்டில் இருந்து ஒரு ஃபேஷியல் பண்ணினா கூட எனக்கு சடன்லி ஒரு இன்கம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இதே நான் ஜொப்புக்கு போனால் என் பபாவை யாரு கேர் பண்ணுவாங்க? இல்லை, அதுக்கு இன்றைக்கு சொல்யூஷன் நிறைய சொல்லுவாங்க. டே கேர் இருக்குது, அங்கே விடலாம், இல்லைன்னா பாதுகாப்பாக இது வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது இது வந்து உங்களை இன்னுமே வந்து உங்களை குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயமா அமையும். ஸோ அதுக்கு என்னன்னு சொன்னால், இப்போ என் பபாவை நான் பார்த்துக்கொள்கிறோமே யாரும் பார்த்துக்கொள்ள மாட்டாங்க. பிகாஸ் என்ன காரணம்னா அவங்கள சின்னத்துலேருந்தே நெஞ்சிலே மாறலேன்னு தூக்கி போட்டு வளர்த்தது நான் மட்டும்தான். எனக்கும் பேரண்ட்ஸ் இல்லாத சுற்றி அந்த கவலை எனக்கு தெரியும். என் ஒய்ஃப் விட்டுட்டு போனதுக்கு போகிறவும் என் புள்ள என்னையே தான் உம்மா ஆண்டுவா. மிச்சம் டைமில் மம்மாண்டு கூப்பிடுறது என்னையே தான், பப்பாண்டு கூப்பிடுறதும் என்னையே தான். அப்போ என் புள்ள என்னை யார்ட்டையும் கொடுத்துட்டு போக விரும்பலை. ஆனால் அவள் என்னோட சிஸ்டர்ஸ் மக்கள் ஆகிக்கட்டும், எங்களோட அடுத்த வீட்டில் ரிலேஷன்ஸ் அப்படி கொஞ்சம் பார்த்து கொண்டாங்க. அந்த தயவுலையும் வச்சு தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அந்த ஒரு ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரே நாளில் 2 ஈவெண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி அதை செஞ்சு முடித்தோம் அப்படின்னு. ஸோ அது எப்படி பாசிபிள் ஆச்சு? எஸ், அதுக்கு வந்து உண்மையிலே மிச்சம் ஸ்ட்ரகிள், பொய்யான ஏமாற்று, ஸ்பான்சர் தாரண்டு கடைசி டைமில் ஏமாத்துறோம், அந்த மாதிரி நிறைய விஷயம். நாங்கள் பார்ட்னர் ஆகிறோம் அப்படி இப்படின்ட்டு நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அந்த டைமில் கூட குருநாகலையிலேருந்து எனக்கு பிரைடல் செக்ஷன் ஃபுல்லாக கமிட்மெண்ட் பண்ணி தந்தது என்ஆர் பிரைடல். அதை நான் இன்னமும் மறக்கல. அவங்களுக்கான அங்கீகாரம் நான் எந்த ஈவெண்ட்ஸ்லையும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபர்வின் தாத்தா, வின்ஸ் ப்ராடக்ட் டிரெக்டர், ஸோ அவங்களும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸோ எனக்கு நிறைய விதமாக ஒரு தாய் ஸ்தானத்தில் என்னையே தூக்கி விட்டாங்க. ஓகே, ஆனால் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் பயணம் செஞ்சிட்ருக்கீங்க. இதில் வந்து இப்போ ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே நிறைய வெற்றி இருக்கிற மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற தோல்விகளும் எதிர்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பயணம் வந்து எவ்வளோ காலத்துக்கு? இந்த பயணம் வந்து மேக்ஸிமம் எங்களால் கண்டினியூ பண்ணிலும் அதுக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இதுக்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ என்னையால் 7 டைம் வரைக்கும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நான் ஈவெண்ட்ஸ் விஷயத்துன்னு சொல்லலை. என்னையால் முடிஞ்சது 4 பேருக்கு நல்லது செய்வேன். இப்போ கூட இந்த ஈவெண்ட் இந்த மந்த் 19ஆம் தேதி பெவிலியன் கிராண்ட் ரிசப்ஷன் ஹாலில் ஆடிஷன் நடக்குது, கிராண்ட் ஆடிஷன், மாடலிங்ஸ்க்கான கிராண்ட் ஆடிஷன். ஸோ இதுக்கு வந்து பிரதீப் ஃபேஷன் மாடலிங் அகாடமியாக இருக்கட்டும், லியூக்ஸ் எஸ்தட்டிக் சென்டர் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ லியூக்ஸ் ஜவாஹிரா அசீஸ் அவங்க நல்லாவே எனக்கு மோட்டிவேட் பண்ணி நல்லா இது கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஜட்ஜ் பேனல் கூட பர்ஃபெக்டாக நான் போட்டிருக்கேன். இந்த கிராண்ட் ஆடிஷன் நடக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி கான்கார்ட் கிராண்டான ஒரு ஈவெண்ட் நடக்கும். அதுலேயும் கூட நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மிச்சம் பேர் ஒரு ஈவெண்ட் வைக்கிறதா இருந்தால் பிள்ளைகள்கிட்ட 20,000 30,000 அந்த மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி இது பண்ணலை. பிகாஸ் எனக்கு அந்த ஈவெண்ட்ஸு கூடிய ப்ரொஜெக்டை மட்டும் தான் நான் இது பண்ணி மிச்சம் என் ஸ்டூடெண்ட்ஸ் மார்களுக்கு கூட தெரியும் அந்த மாதிரி ரீதியான தான் நான் இந்த ஈவெண்ட்ஸை கொண்டு போகிறேன். அதே மாதிரி இதுக்கு என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் இல்லைன்னா ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு 20,000 25 இருக்கும். ஆனால் கிராஜுவேஷனுக்கு 35,000 அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அது நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து? அதை பற்றின கருத்துன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு அகாடமியை சார்ந்தது. பிகாஸ் ஒரு அகாடமியில் வந்து அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அது வந்து பிஸ்னஸ் ட்ரிக்ஸுன்றதையும் விட அவங்கவுங்களோட ஒரு ப்ரொசீஜர் லைன், ரைட்? இப்போ ப்ரொஃபஷனலாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எந்த அமௌண்ட் இது தான் இந்த மாதிரிக்குள்ளே தான் நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றது அவங்களோட ஒரு இது. ஸோ அதில் வந்து எங்களுக்கு ஒன்றும் இது பண்ண இயலாது. பிகாஸ் நான் கூட கிராஜுவேஷன் செரமனி உங்களுக்கு என்ன நான் கேட்குறேன், இப்போ நீங்களாம் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் கோர்ஸை செலக்ட் பண்ணாலோ இல்லைன்னா இதை படித்தாலோ இதோட வேல்யூ வந்து இவ்வளோ தான் அப்படின்றது. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த முகத்தில் இருக்கிற இந்த ஸ்கின்ன அந்த சென்சிட்டிவ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது தெரியாமல் ஒருத்தர் வந்து அதில் மேக்கப் பண்ணுறதோ இல்லைன்னு சொன்னால் அதுக்கேற்ற அந்த க்ரீம் ஐட்டங்களை யூஸ் பண்ணுறதோ எனக்கு அது தெரியாது. பட் நான் அதால் கேட்குறேன், பாவிக்க முடியாது. ஸோ அதுக்கான அவர் எடுத்துக்கிற எஃபெக்ட் ரொம்ப முக்கியம்.
ஸோ அது இல்லாமல் நார்மலாக வந்து நம்ம ஒரு 2 மாசத்துல முடிச்சுட்டு வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அதால் வர சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்காக ப்ரொஃபஷ்னலாக நம்ம அதுக்கான நேரத்தை செலவு பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணாமல் திடீரென்று ஒரு 2 மாசத்துல முடிச்சுட்டு அதுக்கு பெரிய அளவில் வந்து நம்ம செலவு பண்ணி கிராஜுவேஷனையும் முடிச்சுட்டு கடைசியில் ஒன்றுமே தெரியலைன்னா அது வேஸ்ட் ஆகும். அதுதான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஸ்டடி பண்ண போகிறோமா, எங்களோட மெயின் லைன் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். நாங்கள் இவ்வளோ பேமெண்ட் பே பண்ணுறோம், நாங்கள் அதுக்குரிய ஸ்டடீஸை நாங்கள் எடுத்துகிட்டு தான் வெளியில் போகணும். பிகாஸ் 2 months ஏழுன்றதால தான் அவங்க அந்த ஸ்டடியை கொண்டு போகிறாங்க. அப்போ இதுக்கு வார பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பேமெண்ட்டை கேட்டுட்டு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போமா, அந்த ஹெக்டர் இறக்கி கூடுதலாக அந்த மாதிரி பண்ணுறாங்க. பிகாஸ் அதுக்குள்ளே நான் போகலை. என்ன காரணம்னு சொன்னால் அதால் இன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம். பிகாஸ் அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எல்லாரும் போகிறவங்க வந்து ஒரு கிளாஸ்க்கு போகிறோமா, நாங்கள் இவ்வளோ பே பண்ணுறோமா, அந்த பேமெண்ட்ஸுக்கான ஒரு லைனை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இப்போ ஒரு பியூட்டிஷியன் வந்து ஒரு ஹெக்டர் இறக்குறதுனாலும் சும்மா இல்லை, அதுக்கான செலவு கூட உங்களுக்கு தெரியும் நார்மலி. ஏன்னா அந்த ஹெக்டரையும் விட வந்து அந்த அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த படிப்புக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இந்த மாதிரியான ஃபீஸ் நாங்கள் பே பண்ணுறோம் 20,000 20,000க்கான அவங்க மெத்தட்ஸை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கையில் தாராங்க ஒரு ஹெக்டர் மூலியமாக. அப்போ நாங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கொள்ளத்தான் போகணும். மெயின் அந்த சர்டிஃபிகேட் தருதாங்க, அதை வச்சு நாங்கள் ஏதாவது யூடியூப்பை பார்த்து செஞ்சுக்கொள்ளும் அப்படின்ற பர்சனுக்கு மத்தியில் இப்படியான ஆட்களும் இருக்காங்க. ஓகே, உங்களோட கோல் இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே 50 பேருக்கு ஒரே நல்ல கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன், ஒரே எடிஷனை வந்து தொடர்ந்து 1 வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிருக்கேன் 10 மாசத்துல அப்படின்றது. அது வந்து அதை பற்றின விளக்கமாக கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதை பற்றின விளக்கம்னு சொன்னால், இப்போ ஒரே நாளில் 2 ஈவெண்ட்டை செஞ்சு சக்ஸஸ் பண்ணினேன். பிகாஸ் என்னையே 4 பேருக்கு தெரியணும். இப்படி ஒரு ஈவெண்ட்ஸை செஞ்சு சம்மந்தமாக என்கிட்ட வந்து மன்சர் பேசணும். அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஃப்ரீ கிளாஸஸ், நான் இது வரைக்குமே இவ்வளோ பேமெண்ட் எடுத்தேன்னு யாருக்குமே சொல்ல இயலாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் மிச்சம் கட்டுப்பாடோடு கொண்டு போகிறேன். அதுவும் நிறைய பேர் எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ணினாங்க. நீங்கள் என்ன பியூட்டிஷியனாக இருந்து இவ்வளோ 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு படித்து கொடுக்குறீங்க, நாளைக்கு எங்களுக்கு இதால் பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஃபீஸ் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் வந்து 4 பிள்ளைகளுக்கு, உம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும். எனக்கு ஒரு இன்கம் நான் சம்பாதிக்கிறேன். நான் வேறு ஜாப் இப்போ பண்ணுறேன். இப்போ பிகாஸ் என் டாட்டருக்கு 6 years ஆகிட்டு இப்போ நான் ஒரு ஜாப் பண்ணுறேன். அந்த ஜாப்பால் வர நீங்கள் நான் இது பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு நாள் 2 எடிஷன் செஞ்சு அப்படி இது பண்ணினேன். என்னையே 4 பேருக்கு தெரியணும்னு. ஸோ அதே மாதிரி 2வது எடிஷன் ஒன்று எனக்கு போட்டிருக்கலாம், நான் போடலை. என்று சொன்னால் ஒரு ஈவெண்ட்டையும் விட இம்பார்ட்டன்ட் கிராஜுவேஷன், ரைட்? எங்களையால் 4 பிள்ளைகள் முன்னுக்கு வரணும். அந்த 4 பிள்ளைகளோட சந்தோஷம், அந்த 4 பிள்ளைகள் செய்கிற துவா, அதுதான் எங்களுக்கு நாளைக்கு நிலைச்சு நிற்கும், என் டாட்டருக்கும் நிலைச்சு நிற்கும். அதுதான் என் கருத்து. அதே மாதிரி இப்போ 3rd எடிஷன் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு அவார்டிங் செரமனி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் தாண்டி இதெல்லாம் வந்து வளமையாக நடந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமில் இது நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரமோஷன், அதே தாண்டி அதில் வந்து பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. ஸோ உங்களோட ஐடியா இன் ஃபியூச்சரில் என்ன மாதிரி? எஸ், இன் ஃபியூச்சரில் வந்து நான் இந்த பிஸ்னஸை நல்லா க்ரோத் பண்ணணும். என்னையால் வேண்டியது 4 பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க முன்னுக்கு வரணும். அவங்களோட ஒவ்வொரு க்ரோத்தை பார்த்து ஹாப்பினஸ். பிகாஸ் எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, அதனால் நான் அந்த மாதிரி ஒரு இது கமிட்மெண்ட்ஸ்குள்ளே வந்திருக்கேன். என்னையால் 4 பேர் முன்னுக்கு வரணும். அதுதான் என் அச்சீவ்மெண்ட் கோலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஷசி பியூட்டி அகாடமின்றது இன்னைக்கு நார்மலாக தெரிஞ்சவங்க இருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கு இன் ஃபியூச்சர் நான் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவேன். ஓகே, ஷூர். இப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிள்ளைகள் வந்து அது இருந்த நிறைய பேர் வந்து எடுத்து நாங்கள் இது செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ ரிலீஜியஸ் சைட்டில் உங்களுக்கு பார்க்க போகும்போது இதில் நிறைய பிரச்சனை இருக்குது. எஸ், ஓகே, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ரிலிஜியன் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு, ஆனால் எந்த சைடில் பெருசாக ஒரு ஃபோக்கஸ் ஒன்று வரலை. என்ன காரணம்னு சொன்னால், நான் வந்து பியூட்டிஷியன் என்று சொன்னதுக்கு நான் வந்து நார்மலாக உடுப்புல சேஞ்சஸ் இல்லை. பிகாஸ் என்ன சொல்கிறது, ஒரு as a ஃபாதராக நான் என் பிள்ளைக்குரிய கடமையும் செஞ்சுட்டு வரேன். அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். பியூட்டிஷியன் சைட்லையா இருக்கலாம், என் மார்க்கர் சைட்லையா இருக்கலாம். அப்போ அந்த மார்க்க ரீதியாக பார்க்க போக்கல அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரியவன், எனக்கு இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று பெருசாக வரல. ஸோ நார்மலாக, ஆனால் இப்படித்தான் ஒரு பியூட்டிஷியன் சொல்ல வரப்போக்கலையே அவங்க கேட்பாங்க முஸ்லீமா அப்படின்ற ஒரு ரீசன் தான் மெயினாக குறிக்கோள் ஆகுது. ஏன்னா இதில் வந்து நாங்கள் களவு செய்யலை, வஞ்சகம் எடுக்கலை. பிகாஸ் நேர்மையான ரூட்டில் போகிறோம். 4 பேர் என்னால் க்ரோத் ஆகுறாங்க, அது மட்டும்தான். ஓகே, நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தீங்களா? நான்
இதுக்குள்ள ஆரம்பத்தில் நீங்கள் இப்போ சொல்லும்போது சொல்லுனீங்க எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு. நீங்கள் ஸ்டார்ட்டில் நினச்சிங்களா நான் இதுக்குள்ளே போகணும், இல்லை நான் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பாபாவோட ஒரு சூழ்நிலை இருந்ததால் எனக்கு வந்து இதுதான் ஒரு இடமா இருந்தது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் ஈவெண்ட் ஒன்று கோஆர்டினேட் பண்ணி செய்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கான வேலை எல்லாமே நம்ம செய்யணும், அதுக்காக மெனக்கடணும், ஸ்பான்சர் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கான ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு அஜெண்டா க்ரியேட் பண்ணி முடியல. ஓகே, இவ்வளோத்துக்கு வந்து நமக்கு டைம்ன்றது ரொம்ப ஸ்பீடாக போகும், அதுக்குள்ளே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த டைமில் இப்போ பாபாவையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி? எஸ், இப்போ ஒரு ஈவெண்ட்டை செய்ய போக்கில் எங்களுக்கு பபா வச்சுக்கொண்டு கஷ்டம் தான். ஆனால் என்னை சுற்றி இருக்க சர்க்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் என் ஈவெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணி. ஓகே, இது வரைக்கும் உங்களோட இது வெளியான ஸ்டூடெண்ட்ஸில் ஃபீல்டில் யார் யார் இருக்காங்க, அதாவது இல்லை இன்னும் வந்து படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நேம் மென்ஷன் பண்ண இல்லாது பிகாஸ் லேடிஸ். ஸோ நல்ல டேலண்டான கேர்ள்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் நான் சொன்னேன் அசீனான்னு கேர்ள் உண்டு, அவங்க மாற பிரில்லியன்ட். பிகாஸ் அசீனா, அம்னா அப்படி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஓகே, இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த வெளிநாடுகளில் இருந்து நடிகர்களை கொண்டு வர்றது, ஒரு ப்ரமோஷனலாக பிஸ்னஸ் பண்ணுறது, அது ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ் தான் பேசிக்காக. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஈவெண்ட்டுக்கு யாரையும் கூப்பிட்டு வர்றதா இல்லை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்களா? இல்லை, அப்படி நான் ஐடியா பண்ணினா நான் இப்போதைக்கு நோ ஐடியா. என்ன காரணம்டா, நாங்கள் ஏன் இப்போ அவங்கள ப்ரொமோட் பண்ணுவானே, அதை விட என் ஸ்டூடெண்ட்டை நான் ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடலாமே, என் ஈவெண்ட்ஸை நல்லமே செஞ்சு முடிக்கலாமே அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்ட். சரி, இதில் அடுத்த கட்டம் தான் என்ன? இதோட அடுத்த கட்டம் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரீ கிளாஸஸ் தொடங்கும். கண்டிப்பாக நான் இங்கே இந்த மீடியாலையும் சொல்கிறேன், என்னென்னா என்னையால் வேண்டியது 4 பிள்ளைகளுக்கு நான் கண்டிப்பாக டீச் பண்ணி கொடுப்பேன். நல்ல ஒரு நிலைமைக்கு நானும் வருவேன், என் ஸ்டூடெண்ட் பேஸையும் கொண்டு வருவேன். அதே மாதிரி என்னோட சப்போர்ட் பண்ணினவங்களோடையும் கூட இருப்பேன். நிச்சயமாக ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்து உங்களுடைய இந்த நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு ஆஸ்மி. ஸோ உங்களுடைய இந்த முயற்சி இன்னும் வளரணும். அதே மாதிரி பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் இந்த ஃபீல்டில் தங்களுக்கான ஒரு சுய தொழிலை கற்றுக்கொண்டு மேலே போகணும் அப்படின்றதுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கான உங்களோட முயற்சியும் தொடர்ச்சியாக வெற்றி பெறணும். நன்றி, வருகை தந்தமைக்கு. வணக்கம். எனக்கு இதில் டிவியில் இணைஞ்சு கொண்டு இந்த இன்டர்வியூவை இது தந்த ஹிரந்தா மேம்க்கும் அதே மாதிரி சர்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தார் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஈவென்ட் கோஆர்டினேட்டர் ஆஸ்மி அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த திவாகர், சல்மான் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.